வெல்கம் டு அதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனாக உங்கள் மெயிலில் தேடி வந்து சேரும். இப்போ வாங்க இந்த சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தெரிக்கும். இதில் க்ளீன் பண்ண 1/2 கிலோ சிக்கனை போட்டுக்கிறேங்க. நல்ல உப்பும் மஞ்சளும் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன் இந்த சிக்கனை. அப்போ தான் கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும். இதை நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா பக்கமும் படுற மாதிரி வதக்கிக்கோங்க. இது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டிருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. இப்போது இந்த சிக்கனுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அந்த சிக்கன் தோலோடு இருக்கணும். அந்த தோல்லேருந்து எண்ணெய் பசை வரும். சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும், அதிலே நல்லா குக் ஆகிடும். இது 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு மூடி வச்சு மூடி 10 நிமிஷமாக வச்சுடுங்க. இப்போது ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் முந்திரி பருப்பு. இதை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மையாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 2 துண்டு பட்டை, 1 அன்னாசிப்பூ, 1 ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை இவ்வளவும் போட்டிருக்கேங்க. இதில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். முதல்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா. இப்போது இந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நான் எதுவுமே தண்ணியே ஊற்றலை. அதிலேருந்து தண்ணி விட்டுருக்கு, கொழுப்பும் கசிஞ்சிருக்கு. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம். நான் கிரேவிக்கு தேவையான மொத்த உப்பையும் இதிலே போட்டுக்கிறேங்க. சால்னாக்கு தேவையான உப்பை பத்தலைன்னா நம்ம அப்புறம் கூட போட்டுக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போது இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை நீளமாக நறுக்கியிருக்கேன். அதையும் இதில் போட்டு வதக்கிக்கணும். தக்காளி உருவமே தெரியாமல் நல்லா வதங்கணும். நல்லா கூழாக வதங்கணுங்க. நிறைய தக்காளி போட்டுறாதீங்க, அப்புறம் ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போது இதோட நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேங்க. 1 2 3 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
பாருங்கள், தக்காளி நல்லா கூழாக வதங்கிருச்சு, உருவமே தெரியாமல். இப்போது நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை இதில் போட்டுக்க போகிறோம். பாருங்கள், தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். அதை இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி கொஞ்சம் கழுவி அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கிறேன். சால்னா கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும், அதனால் தண்ணி உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கசகசாவும் முந்திரி பருப்பும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் திக்காகும் லேட் ஆக ஆக சமைச்சதுக்கப்புறம். அதனால் அதுக்கு தக்கன மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அந்த தேங்காவோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதுக்காக கொதிக்க விடுறோம். இப்போது நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா சிக்கன், அதை இதில் போட்டுட்றோங்க. அந்த மசாலாவோட சேர்த்து போட்டுருங்க. அந்த எண்ணெய், அந்த மசாலா, அது எல்லாம் சேர்த்து போடுங்க. இது எதுக்காக இப்படி செய்கிறோம் அப்படின்னா, சிக்கன் வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது குழம்புல. இந்த மாதிரி வதக்கி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்போட டேஸ்ட்டு இன்னும் எடுத்து கொடுக்கும். அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மசாலா ஒட்டியிருக்கு இல்லையா, அதையும் நல்லா கலந்து இதோட ஆட் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே 10 நிமிஷமாக சிக்கனை வேக வச்சுருக்கோம் வதக்கும்போது. இப்போது இந்த மசாலா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சால்னாவை மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. சிக்கன் நல்லா பஞ்சாக வெந்துடும். பாருங்கள், 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இப்படி நல்ல எண்ணெய் மேலே கசிஞ்சு அவ்வளோ கலக்கலாக இருக்குங்க. வாசனை கம கம கமன்னு இருக்கும். எல்லோரும் கிச்சனுக்கு வந்துடுவாங்க, சூப்பராக இருக்கே வாசனை, சாப்பிட்லாமா அப்படின்னு. இது அப்படியே நம்ம ஹோட்டலில் செய்கிற பரோட்டா சால்னா மாதிரியே இருக்குங்க. சிக்கன் சால்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. எந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸிங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த சால்னா கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க.